பித்தப்பை அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் பாயிண்ட் என்னன்னா தண்ணீர். போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காத நபர்களுக்கு பித்தப்பையில் கற்கள் ஏற்படுவதற்கோ இல்ல பாலிப்ஸ் உருவாவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே நம்ம உடல்ல ஒரு ஏதாவது ஒரு உறுப்புல கல் உருவாகுது அப்படின்னா, கட்டிகள் உருவாகுதுன்னா கழிவுகள் அதிகமாக தேக்கம் ஏற்பட்டு வரக்கூடியதுதான். அப்போ நமக்கு உடல்ல கழிவுகள் தேங்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னா, நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு முறைகள், நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்றது. நம்ம உணவே ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஃபுட் தான் இப்போ நிறைய நம்ம சாப்பிட்றோம். மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், மைதா சார்ந்த உணவுகள், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த இருக்கக்கூடிய உணவுகள், முக்கியமாக உப்பு சுவை அதிகமாக, புளிப்பு அதிகமாக, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஃப்ரோசன் டயட் தான் நிறைய நம்ம சாப்பிட்றதுனால கண்டிப்பாக உடல்ல நீர்ச்சத்து குறைய ஆரம்பிக்கும். இதனால நமக்கு உடல்ல கற்கள், பித்தப்பை கற்களோ இல்ல பாலிப்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இரண்டாவது